ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இலிப்பைப்பூ பச்சரிசி யூஸ் பண்ணி நம்ம அரிசி ரவை அதுக்கப்புறமா இடியாப்ப மாவு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்கள். இந்த இலிப்பைப்பூ அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை உள்ள அரிசி. அதே மாதிரி என்ன தான் நம்ம பத்திரமா வச்சுருந்தாலும் இதில் கொஞ்சம் வண்டு வரத்தாங்க செய்யும். ஸோ இந்த மாதிரியான அரிசியை எப்படி நம்ம ரவை பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு நல்லா தண்ணியை பாயில் பண்ணிடணும். பாயில் பண்ணிவிட்டு அதில் நம்ம அரிசியை ஃபுல்லாக கொட்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அது அரிசியை கொட்டினதுமே அது பார்த்திங்கன்னா நல்லா சில அரிசிகள்லாம் ஸ்கின் வெடிச்சு வரும். அதே மாதிரி வண்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மிதந்து வந்துடுங்க. ஸோ அரிசி டோட்டலாக க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஒரு 6-7 முறை நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் வண்டு என்னெல்லாம் இருக்குது அது எல்லாமே வெளியேறிடும். அதுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் இல்லை காட்டன் கிளாத் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் அரிசியை நல்லா பரப்பி விட்டுருங்க. இந்த அரிசி கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிறதுனால சில மெஷின்ஸில் அரைக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது என்ன பண்ணேன்னா, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா செமி ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி மிக்சியில் சின்ன சின்ன பேட்சஸாக எடுத்துகிட்டு நீங்கள் 1-2 இப்போ அரிசி ரவைக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, அரிசி உப்புமா பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு என்ன பதம் நமக்கு தெரியும். அந்த பதத்துக்கு மட்டும் இதை ஃபஸ்ட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி கொரப்பாக ரவை கிடச்சிருங்க. இதை நீங்கள் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கொழுக்கட்டை பண்ணிங்கனாலும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை பதப்படுத்தி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம வேக வைக்கணும். இது இன்னுமே கொஞ்சம் ஈரமாக பிசு பிசுப்பாக தான் இருக்கும். ஸோ இதை ஒரு துணி பையில் இல்லைன்னா அங்கே தலையாணி உரை எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே காட்டனாக இருக்கணும், நல்லா தின்னான கிளாத்தாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 25-30 நிமிஷம் ஒரு 1/2 hour போலவே நீங்கள் வேக வச்சிடலாம். மாவு வேக வைக்கும்போது மட்டும் தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா 30 minutes மாவு வேக போதா. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணும். இப்போ மாவு வெந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தாம்பாளத்தில் இந்த மாதிரி கொட்டி நம்ம ஆற வச்சிடலாங்க. இப்படி கிடைக்கிற இந்த கொரப்பான மாவு நம்ம நல்லா ஆற வச்சு வீட்டுக்குள்ளேயே ஆற வைக்கணும். ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரவை நமக்கு கிடச்சிடும், அரிசி ரவை. இப்போ நான் இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணியிருக்கிறேன். இந்த ரவைக்கு 1 கப் அரிசி ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து சிம்லேயே வச்சு வேக விடலாம். அப்படி இல்லை இடியாப்பம் மாவாக வேணும்னா அந்த மாவு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மூத்தான இடியாப்பம் கிடைக்கும். கருப்பட்டி இடியாப்பமும் செஞ்சுக்கலாம், பிடிக்கொழுக்கட்டை செஞ்சுக்கலாங்க, சாதாரண வெள்ளை இடியாப்பமாகவும் செஞ்சுக்கலாம். இந்த அரிசி அந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடிய அரிசி. மறக்காமல் திரும்பவும் சொல்கிறேங்க, கீழே பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன் லிங்க்கில் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இந்த அரிசி கிடைக்குதுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.